ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா BTS உடைய அப்டேட்டுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ பார்ட் 2. சோ அந்த பார்ட் 1 வீடியோவை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல கார்ட்ஸ்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இதுக்கப்புறமா பார்ட் 3 கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோ போட நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி நம்ம சேனலை கண்டினியூவா பாக்குற BTS ஆர்மிஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அகைன் நம்ம சேனலை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்ட் 1ல நான் சொல்லியிருப்பேன் இந்த அப்டேட் வீடியோ பார்ட் 2 கூட கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு. சோ அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. சோ ஆர்மிஸ் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிபிகேஷனா வரும். சோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க BTS ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜங்குக்கை பத்தி தான். ஜங்குக்குடைய கோல்டன் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுல இருந்து தலைவர் வேற லெவல்ல பிஸியா ப்ரமோஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா ஊரை சுத்திட்டு இருந்தாரு. சோ அப்படி இவருடைய சாங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டைமா எம் கவுண்ட் டவுன்ல வின் ஆயிருக்கு. எஸ் 2023 நவம்பர் 16 பாத்தீங்கன்னா அகைன் எம் கவுண்ட் டவுன் நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த எம் கவுண்ட் டவுன் எவரி வீக் நடக்கும். சோ ரெண்டாவது வீக்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு கூட ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ ல வின் பண்ணிருக்காரு. இந்த சாங் கிட்டத்தட்ட ஒரு 10 சாங் மேல காம்படிட் பண்ணி வின் பண்ணிருக்குன்னா அதுதான் பெரிய விஷயமே. சோ ஜங்குக் அகைன் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எம் கவுண்ட் டவுன்ல நம்ம ஜங்குக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த பர்ஃபார்மிங் பாக்குறதுக்கு பயங்கர எலக்ட்ரிக் ஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னு ஆர்மிஸ் எல்லாரும் ட்விட்டர்ல அவங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு #ஜங்குக் ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அடுத்து இன்னைக்கான செகண்ட் அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜேஹோப். சோ ஜேஹோப் இப்போ 36வது டிவிஷன்ல அவருடைய பேசிக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ட்ரைனிங்ல அவர் போன கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு ஹெட்டாவும் மாறி இருக்காரு. எப்படி நம்ம ஜின் மிலிட்டரி போன கொஞ்ச நாள்லயே ப்ரொமோஷன் வாங்கினாரோ அதே மாதிரி ஜேஹோப்பும் அவருடைய எல்லா டேலண்டையும் ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷனும் வாங்கியிருக்காரு. இவர் ஏப்ரல் 18, 2023 தான் போனாரு. சோ இப்போ வரைக்கும் அவர் டபுள் ப்ரொமோஷனே வாங்கிட்டாரு அப்படிதான் சொல்லணும். இப்போ நம்ம ஜேஹோப் தான் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு என்னப்பா BTS பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் போனா கண்டிப்பா ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நீங்க நினைச்சீங்க. அதுதான் இல்ல, ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தான் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படி பார்த்து தான் எல்லா இடத்துலயுமே ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கும். சோ நம்ம பாய்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதால தான் அவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சோ ஜேஹோப் உடைய இந்த ப்ரமோஷனை பார்த்து உங்களை எத்தனை பேருக்கு ஹாப்பி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்லயும் ஜங்குக்கை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜங்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்த எல்லா ஆர்மிஸ்க்கும் ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோ வியும் அப்படிதான் அவருடைய ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு மினி பாக்ஸ்ல அதுவும் அவரே டிசைன் பண்ண ஒரு பாக்ஸ ஆர்மிஸ் எல்லாருக்கும் கொடுத்திருந்தாரு. அதுல யோன்டன் பிஸ்கட் அப்புறம் அவருடைய வி ஆல்பம் உடைய ஸ்பெஷல் போட்டோஸ் அவருடைய ஆட்டோகிராஃப் இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் பாத்தீங்கன்னா கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபியூம் ரெடி பண்ணி ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காரு. சோ அடுத்து இன்னைக்கான ஃபோர்த் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான் சொல்ல போறேன். ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை கொரியன் செலிபிரிட்டி, அதாவது டாப் மேல் கொரியன் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிலயுமே ஃபேமஸான ஆர்டிஸ்ட வச்சு ஓட்டிங் பண்ணி யார் அதிகமான ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேம் லிஸ்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓட்டிங்ல பெஸ்ட் கொரியன் மேல் செலிபிரிட்டி அப்படின்ற கேட்டகரியில நம்ம ஜிம்மினை பாத்தீங்கன்னா மொத்தம் 100% பேட்ச்ல 41.63% ஓட்டிங் வாங்கி நம்பர் 1 செலிபிரிட்டியா ஜப்பான்ல மாறி இருக்காரு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே நம்பர் 1 தான், அதுல எந்த ஒரு வித டவுட்டும் கிடையாது. சோ இந்த ஓட்டிங்ல ஜிம்மினும் ஹையஸ்டா வந்திருக்காரு. சோ ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 5th அப்டேட். இந்த அப்டேட்ல கொஞ்ச நாள் முன்னாடி வந்த ஒரு பயங்கரமான அப்டேட். அது என்னன்னா மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 ஃபைனலி நடந்துச்சு. சோ அதுல யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, இந்த அவார்ட்ஸ் ஷோ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மெலன் பாத்தீங்கன்னா அந்த இயரோட எண்ட்ல மெலன் மியூசிக் அவார்ட்ஸ் 2023 நடந்துச்சு. சோ அதனால நாமினேஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் லிஸ்ட் மட்டும் இல்லாம மெலன் டாப் 10 ஆர்டிஸ்ட்லயும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல 80% மெலனுடைய டிஜிட்டல் ஸ்கோரையும் 20% பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் ஓட்டையும் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அப்படி கால்குலேட் பண்ணி தான் டாப் 10 ஆர்டிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தா BTS. சோ BTS தான் இருக்காங்க. இதுல இண்டிவிஜுவலா நம்ம பாய்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா எஸ், இண்டிவிஜுவலா இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜங்குக் 4வது இடத்துல இண்டிவிஜுவலா இருக்காரு. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா டீமா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் BTS, 2வது 17, 3வது லிம் யோங் வோங், 4வது நம்ம ஜங்குக் தான். மத்தபடி எல்லாரும் அடுத்தடுத்து இருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரி முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆல்பம் ஆஃப் த இயர். இந்த கேட்டகரியில நம்ம பாய்ஸோட ஆல்பம் வந்திருக்கு. அப்படி கேட்டா எஸ், ஃபர்ஸ்ட் வந்திருக்குதே ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான். சோ கண்டிப்பா இந்த ஆல்பம் ஆஃப் த இயர்ல நம்ம ஜிம்மினுடைய ஃபேஸ் ஆல்பம் தான் வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும்.
அதுதான் அடுத்த சாங் ஆஃப் த இயர். இதுல நம்ம பாய்ஸ் உடைய சாங்ஸ் எதுவுமே வரல, ஏன்னா எல்லாருமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ரூக்கி ஆஃப் த இயர் அதுலயும் எதுவும் வரல. அதுக்கப்புறமா பெஸ்ட் சோலோ ஆர்டிஸ்ட்ல இதுல வந்திருக்கு கேட்டா எஸ், இதுல வந்திருக்கு. டாப் 5 மேல்ல பாத்தீங்கன்னா ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நாமினேட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பெஸ்ட் குரூப்ல இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல ஒரு 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி மேல்ல 5 குரூப்பும் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த மேல் 5 குரூப்ல பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ அடுத்து பெஸ்ட் ஹோஸ்ட், பெஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் தாண்டி ககாகோ ஃபேவரட் ஸ்டார் அவார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில பிடிஎஸ் டீமே நாமினேட் ஆயிருக்காங்க. சோ இது வந்து கொரியால தான் நடந்துச்சு. சோ அடுத்து இன்னைக்கான 6th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜங்குக பத்தி தான் சொல்ல போறேன். எஸ், நம்ம ஜங்குடைய கோல்டன் ஆல்பம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட் கொடுத்திருக்கு. சோ இந்த சாங்க பாத்தீங்கன்னா பில்போர்ட் ஹாட் 100ல வந்துச்சு. எஸ், இது நம்ம ஜங்குடைய சாங் இல்லையா? ரிலீஸ் ஆன உடனே பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்துருச்சு. சோ என்னென்ன சாங்லாம் என்ட்ரி கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜங்குடைய கோல்டன் ஆல்பம்ல இருக்கக்கூடிய டூ மச் சாங், 3D, 7 இது எல்லாமே பாத்தீங்கன்னா பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்திருக்கு. 7ம் 3Dயும் முன்னாடியே ரிலீஸ் ஆகி இருந்தாலும் இப்ப ரிலீஸ் ஆன சாங்கும் இதுல வந்திருக்கு அப்படின்றதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஜங்குடைய இந்த சாங் பாத்தீங்கன்னா வி உடைய ஸ்லோ டான்சிங் அண்ட் ஜிம்மினுடைய லைக் கிரேசிக்கு முன்னாடி வந்திருக்கு. விவோட ஸ்லோ டான்சிங் 67வது இடத்துலயும் ஜிம்மினுடைய லைக் கிரேசி 76வது இடத்துலயும் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஜங்குடைய சாங்ஸ் வந்து பில்போர்ட் ஹாட் 100 குள்ள வந்திருக்கு. இனிமே இந்த சாங் வந்து எப்ப வேணாலும் பில்போர்ட் ஹாட் 100 வரலாம், அதாவது நம்பர் 1 எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்றதுதான். சோ அடுத்து இன்னைக்கான 7th அப்டேட். சோ இந்த அப்டேட்லயும் நம்ம ஜங்குக பத்தி தான் சொல்ல போறேன். சோ இது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குக் டுனைட் ஷோல கலந்துக்க போறாரு. சோ ஜிம்மி ஃபாலன் கூட நம்ம ஜங்குகோட இன்டர்வியூ பார்க்க செமையா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்பவுமே ஜிம்மி ஃபாலன் சோ ரொம்பவே கலகலப்பா இருக்கும், அது மாதிரி தான் இந்த ஷோவும். சோ இதுல என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோக்கு அப்புறமா நம்ம ஜங்குக் பண்ண பெர்ஃபார்மன்ஸ். எஸ், அவருடைய மெயின் ட்ராக்கான ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ சாங் நம்ம ஜங்குக் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே சோசியல் மீடியால பயங்கரமா ஜங்குக பத்தி கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ட்ரெண்டும் பண்ணிருந்தாங்க. இந்த ஷோல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஜங்குக் அவருடைய 7 சாங்குக்காக பிளாட்டினம் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த நியூஸையும் ஷோல அப்படியே சொல்லிட்டாங்க. சோ ஆர்மிஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ ஷோல ஜிம்மி ஃபாலன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே ஜங்குக் கொடுத்த ரியாக்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த ரியாக்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு சோ சின்ன சின்ன கிளிப்பா கட் பண்ணி வீடியோவை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணாங்க. சோ அதனால #ஜங்குக் அப்படின்றத ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா சோ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்பவுமே ஹேஷ்டாக்ல நம்ம ஜங்குக்கோட நேம் போட்டு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சோ அடுத்து இன்னைக்கான 8th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜங்குக பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. சோ அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சோ ஜங்குக் பிளாட்டினம் சர்டிபிகேட் எப்படி ஜங்குக் வாங்கினாரு அப்படின்றதான் நான் சொல்ல போறேன். சோ பிளாட்டினம் சர்டிபிகேட், கோல்டு சர்டிபிகேட், சில்வர் சர்டிபிகேட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். சோ இந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுல நம்ம ஜங்குக் இப்போ ஒரு புது பெஞ்ச்மார்க் ஒன்னு செட் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா கொடுத்திருக்கு. ஜப்பானோ கொரியாவோ கிடையாது, அமெரிக்காவே ஜங்குக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அதாவது அமெரிக்கால நம்ம ஜங்குடைய 7 சாங் உடைய ஆல்பம் இருக்கு இல்லையா, இந்த ஆல்பம் 1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலயும் வித்திருக்கு. யூசுவலா ஒரு ஆல்பம் 1 மில்லியனுக்கு மேல சேல்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்பவும் பெரிய விஷயம். சோ அத நம்ம ஜங்குடைய 7 சாங் பண்ணதால இப்போ அவருக்கு பிளாட்டினம் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சாங், அதாவது சார்லி புட் கூட கொலாப் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த சாங்காக RIAA இதே அமெரிக்காவோட கோல்டு சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ அதையும் தாண்டி பிளாட்டினம் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஜிம்மி ஃபாலன் சொன்ன உடனே ஜங்குக் ஃபேஸ்ல அப்படி ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் இருந்துச்சு. இதே மாதிரி ஜங்குக் கூட கோல்டன் ஆல்பத்துல இருக்க எல்லா சாங்குமே அவார்ட்ஸ் வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்றதான் ஆர்மிஸோட ஆசையும். சோ அடுத்து இன்னைக்கான 9th அப்டேட். இந்த அப்டேட்லயும் நம்ம ஜங்குக பத்தி தான் சொல்ல போறேன். இந்த அப்டேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குடைய 3D சாங்க பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல இன்னொரு ஒரு மைல்டு ஸ்டோனை செட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாங்க பாத்தீங்கன்னா 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு ஸ்பாட்டிஃபைல. இது பாத்தீங்கன்னா ஜங்குக் உடைய 5வது சாங். இதுக்கு முன்னாடி ஜங்குக் உடைய 7, லெஃப்ட் அண்ட் ரைட், ட்ரீம், ஸ்டே அலைவ் இந்த சாங் எல்லாமே 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இப்போ அந்த லைன்ல 3D சாங்கும் ஒரு புதிய அச்சீவ்மெண்ட்டை மாறி ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணிருக்கு. சோ இந்த சாங் 38 நாள்ல 200 மில்லியன் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு அப்படின்றதான் இப்ப இருக்க மைல் ஸ்டோனே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி. சோ இந்த ஆனிவர்சரியில நம்ம கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணவும் வந்திருக்காரு. சோ இன்னைக்கு என்ன 10th அப்டேட்.
ஊரே ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேசுது. என்ன, நம்ம ஜின் வெளியில வந்துட்டாரு. எஸ், ஃபைனலி அவருடைய கடமைகளை எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்காக செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் நமக்கு பிடிஎஸ் பாயா மட்டுமே ஜின் நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கூடுதலான சந்தோஷம். வெளியில வந்த நம்ம ஜின்னுக்கு இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 6 பேருமே வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மிலிட்டரியில இருந்து வெளியில வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஜின் வந்து நமக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுவும் முக்கியமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ரொம்ப அழகா போட்டோஸ்லாம் எல்லாமே என்னோட எடுத்து, அது மட்டும் இல்லாம நான் வரப்போறதுக்காக நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்மே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்மிஸ் அண்ட் பிக் ஹிட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் யூ. என்னுடைய இந்த டிஸ்சார்ஜ் இவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. சோ நான் இதை எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அவர் ஆர்மிஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்னு சொல்லணும், ஆர்மிஸ் நம்ம பாய்ஸ் உள்ள போகும்போது இருந்த ஃபீலிங்கை விட அவங்க ஒவ்வொருத்தரா இப்ப வெளியில வர போறாங்க அப்படின்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, பல மடங்கு அதிகம். அதுவும் இப்ப ஜின் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா போகும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜின் என்னென்ன பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ, எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாரோ, ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. சோ நான் ஒன்னு முன்னாடியே சொல்லிருந்தேன், ஜின் டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருமே வந்திருந்தாங்கன்னு சொல்லி. அந்த இமேஜ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. 6 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா 2 பேர் மிலிட்டரி காஸ்டியூமோட வந்திருந்தாங்க. ஆரம் சூப்பரா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னை வெல்கம் பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 7 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு இன்னுமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாருடைய வால்பேப்பர்லயும் அந்த போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்து இன்னைக்கான 11th அப்டேட். இந்த அப்டேட்ல ஜின்னை பத்தி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 11th ஆனிவர்சரியில அதுவும் நம்ம ஜின் வந்து ஆர்மிஸ் எல்லாருமே மீட் பண்றாரு இல்லையா, அந்த ஈவெண்ட்ல ஒரு ஹக் ஈவெண்ட் ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு. இந்த ஹக் ஈவெண்ட் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை பத்தி நம்ம ஜின் ஓபனா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவரு சாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்தும் போது கண்டிப்பா ஜின் பாக்குறதுக்காக ஒரே இடத்துல நிறைய ஆர்மி வருவாங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் மோதி ஒருத்தர் கூட நிறைய சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜின் இப்போதான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்கதால அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு மத்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஈவெண்ட் ஜின்னோட ஃப்ரீ ஹக் ஈவெண்ட் கிடையாது. ஆனா இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பனா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம ஜின் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஈவெண்ட் நடக்காம போனதுக்கு ஆர்மிஸ் கிட்ட சாரி சொல்லியிருக்காரு. சோ அடுத்து இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்ற அப்டேட் எனக்கு கிடைச்சா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சோ அடுத்து இன்னைக்கான 12th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, நம்ம ஜேஹோப்பை பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்ட் டைம்ல நம்ம ஜேஹோப் கையில மைக்க வச்சு பேசியிருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எதனால, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது கொரியன் மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே எப்பவுமே அவங்க வேலையை பத்தி நினைக்கவே கூடாது. எப்பவுமே அவங்க என்கேஜிங்கா அப்படின்றதுக்காக அடிக்கடி சின்ன சின்ன காம்படிஷனை நடத்துவாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி ஒரு காம்படிஷனை நடத்துறாங்க. அங்க ஆர்மி மெம்பர்ஸ் சொன்னது ரியல் ஆர்மியா, சோ நீங்க பிடிஎஸ் ஆர்மிஸ் நினைச்சிட கூடாது. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காம்படிஷனை நடத்திருக்காங்க. சோ அதுல நம்ம ஜேஹோப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வின் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு காம்படிஷனை நம்ம ஜேஹோப் வின் பண்ணது சோ எல்லா ஆர்மி மெம்பருக்கும் பயங்கர ஹாப்பி. இத பார்த்த மத்த கொரியன் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, சோ பிடிஎஸ் மெம்பர் ஆர்மிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த பெரிய அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேஹோப் மைக்க பிடிச்சு பேசியிருக்காரு. அப்பதான் அதை போட்டோ எடுத்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. சோ அப்ப அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்பதான் என் வாழ்க்கையில ரொம்ப மீனிங்ஃபுல்லான சில விஷயங்களை பண்றதா நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஒரு சோல்ஜரா, அதுவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டு பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. அவருடைய லைஃப பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. சோ அடுத்து இன்னைக்கான 13th அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னங்க இப்போதான் ஆர்மி எல்லாரும் 10வது ஆனிவர்சரி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 11வது அப்படின்னு பார்த்தா, எஸ் ஆமாங்க, பிடிஎஸ் ஓட அடுத்த ஆனிவர்சரிய உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஸ் ஆர்மிஸும் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜின்னும் இதுல கலந்துருக்காரு. இதுல ஃபெஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்னு நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டா வரும்போதுமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கிளியர் ஸ்கெட்ச் நம்ம பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே மிலிட்டரியில இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள சம்பந்தமான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதுல நம்ம ஜின் மட்டும் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அப்படி இந்த 2024க்கான ஃபெஸ்டால பேங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஈவெண்ட் கான்செப்ட் நடத்துறாங்க.
இந்த கான்செப்ட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரெட் புல்லட், த விங்ஸ் டூர் ஆஃப் ஃபைனல், அப்புறம் லவ் யுவர் செல்ஃப், ஃபைனலா பீக் யுவர் செல்ஃப், இப்படி 3 கான்செப்ட் நடந்துச்சு. இந்த 3 கான்செப்ட்டுமே லைவா நடந்துச்சு. சோ எப்பயும் போல வேவர்ஸ்ல பேங்டன் டிவில லைவா ஷோ பண்ணிருந்தாங்க. சோ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே 2014, 2017, 2019 வேற டைம்ல வேற இடத்துல நடந்துச்சு. ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகம். அதாவது 2014, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2017, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2019. சோ இதுக்கு நடுவுல நம்ம பாய்ஸ் நிறைய புது சாங்ஸ் நிறைய பண்ணிருந்தாங்க. சோ அப்படி நோ மோர் ட்ரீம்ஸ், வி ஆர் புல்லட் ப்ரூஃப், பார்ட் 1, DNA, ஸ்பிரிங் டேன்னு சொல்லி பயங்கரமான சாங்ஸ் எல்லாமே பண்ணிருந்தாங்க. சோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க BTS ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோ நம்ம எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச்.